ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போதும் இன்னும் நம்ம புதுசாக ஒரு மைன்கிராஃப்ட் சீரீஸில் மைன்கிராஃப்ட் சீரீஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியவில்லை. இப்போ நம்ம புதுசாக ஒரு லோக்கி கிராஃப்ட் சீரீஸ் ஆரம்பிக்க போதும். மைன்கிராஃப்ட் சீரீஸ் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் கைஸ், கவலைப்படாதீங்க. இப்போ நம்ம பேர் நோக்கி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலோட பேர் RRR ஃபேமிலி, அதை வச்சா நல்லா இருக்காது. ஸோ என்ன வைக்கிறது? சரி கைஸ், எங்கள் அம்மாச்சி ஒரு வச்சிட வேண்டியது. ஐயோ இருங்க கைஸ், இது வேறு ஆனாவுன்னா அது இது கூட போயிடுது. ஓகே கைஸ், இதான் நம்ம ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் சீரியஸ். சாரி கைஸ், மறுபடியும் தப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லோக்கி கிராஃப்ட் சீரியஸ் நல்லபடியாக போகும் என்று வாழ்த்துக்கோங்கள். அதுக்கு வாழ்த்தணும்னா நீங்கள் லைக் போட்டுக்கோங்க. இப்போ என்ன எழுதுறேன்னா, தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும், தெரியாதவங்களுக்கு கேட்டுக்கோங்க. அங்கே யாருங்கப்பா, இங்கே ஏஐ மாதுரை எங்கள் அம்மாச்சி ஊர் எழுதி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், பேர் என்ட்ரேட் பண்ணியாச்சு. சர்வேவா கிரியேட்டிவ் வி கேனாட் அட்வென்ச்சர்ஸ். ஓகே, அப்போனா சர்வே இருங்க கைஸ். இதில் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்னு போய் பார்த்துட்டு உங்களுக்கு வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம், நானே போய் காட்டுறேன். அட்வான்ஸில் என்னமோ போட்டிருக்கேன் இங்கே. ஸ்டார்டிங் மேப் போனஸ் டெஸ்ட். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். போனஸ் டெஸ்ட்னால் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுப்பாங்க. வேறு கைஸ், கீப்பர் இன்வென்ட்ரி என்னமோ இருக்காங்க கைஸ். அதை யூஸ் பண்ணால் நம்ம செத்தாலும் நம்ம கிட்ட இருக்க பொருள் கீழே விழுகாதான் கைஸ். செம்மையாக இருக்குல்ல? அதை போய் பார்த்துட்டு இங்கே தானே இருக்கும். இருங்க போய் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். கீப்பிங் இன்வென்ட்ரி, இதையும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். என்ன ஆக மாட்டுது? ஓகே கைஸ், அது எனக்கு இந்த என்ன எப்படி ஆன் பண்ணணும்னு தெரிஞ்சு போச்சு. நான் அப்புறம் ஆன் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், அதை அப்புறம் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், உள்ளே வந்துட்டோம். ஐயோ இருங்க கைஸ், 3rd பர்சன் லாஸ்ட் வந்துடுறேன். ஓகே கைஸ், போனதுக்கப்புறம் அப்படியே கீப்பிங் இன்வென்ட்ரி ஆன் பண்ணிட்டேன். இப்போ வியூ கரெக்டாக இருக்குது. இந்த இருக்குது போனஸ் டெஸ்ட். இதுதான் கைஸ் எதிர்பார்த்தேன். எல்லோரும் உள்ளே வெளியே போகாதீங்க. சரி உள்ளே போங்க, நீங்கள் உள்ளே வேணும் கைஸ். இது நான் வீடியோ பார்த்த மாதிரி இவ்வளோ தரமாட்டாங்களே. பரவாயில்ல, ஏன் வயிறு கெட்டு போனால் எனக்கு என்ன, அந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ கொடுத்தா எனக்கு என்ன. இது வேணும், இதெல்லாம் கிடைக்கிறதுலாம் ரேருன்னு சொல்ல மாட்டேன். நம்ம மைண்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ண எடுத்துடலாம். ஓகே, இதுக்கு மேலே எதுவும் தேவைப்படாதுன்னு சொன்னிங்கன்னா அதான் தப்பு. இந்த செஸ்ட்டே தேவைப்படும். அதில் இருக்க ஐட்டம் எனக்கு தேவைப்படாது. இந்த டார்ச் தான் தேவைப்படும். எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிக்கோண்டா. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா, இன்னும் டெமாலிஷ் ஆன மாதிரி இருக்கே. ஆமாம் கைஸ், இதெல்லாம் எடுக்கவே முடியாது. என்னமோ தெரியலையே. இருங்க கைஸ், நான் போய் ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். கைஸ், நான் கிரியேட்டிவில் இறங்கியிருக்கேன் கைஸ். நான் போய் சர்வேயை மாற்றி இருந்துறேன். அதனால தான் டார்ச் கிடைக்கல போல். சார், நான் வேறு என்னமோ நினச்சிட்டேன். சரி, நான் டார்ச் தான் போயிடுது. ஓடு. இது என்னடா இதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது? ஒன்றும் இல்லை கைஸ், சீக்கிரமாக ஒரு நல்ல ஒரு பேஸை கட்டி சரி உள்ளே தேடணும். இந்த உள்ளே கண்டுபிடிக்கக்குள்ளே என் மண்டையில் இருக்க முடியல, காஞ்சி போயிடும் போலையே. இன்னும் வேறு எங்கேயும் அனுப்பியிருக்காங்க எனக்கே தெரியல. போய் 3 ஆடு கண்டுபிடிக்கணும். ஓகே கைஸ், இந்த இடம் ரொம்பவே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பார்த்துக்கலாம். இப்படி இறங்கி தண்ணிக்குள்ளே இறங்கினதுக்கு பிறகு நியூ ரெசிபி அன்லாக்குடு என்னமோ சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட் சீரீஸில் கொஞ்சம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, நல்லா தெரியும். ஆடு சிக்கிக்கிச்சே. இன்னைக்கு பிரியாணியில் போடு. 1 கிடச்சிருச்சே. அர்ராசக்கை 1 கிடச்சிருச்சு. அர்ராசக்கை 1க்கு எவ்வளோ ஹாப்பியானா, இன்னும் 2 வேணும்ல. என்னது 2 மாதிரி தான் இருக்குது. சரிங்க, ஒரு ஆடு கிடைக்கிறதுக்கும் அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு நிமிஷம், ஆடு கிடைக்கிறப்பல மாடு கிடச்சிருக்கு. நான் போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். எனக்குள்ளே ஆடு கிடைக்காது போலையே, நான் வேறு இதுக்கே வந்துட்டேன் போல். சரிங்க கைஸ், அப்படியே அங்கே இடத்துல கையோட ஸ்டோனையும் மைண்ட் பண்ணிடலாம். இங்கே ஏதாச்சும் ஆடு இருக்கா? கண்டிப்பாக இங்கே ஒரு கேவ் இருக்குன்னு என்னோடய மோப்போ சக்தி சொல்லுது கைஸ். கண்டிப்பாக அங்கே ஒரு பெரிய கேவ் இருக்கும். அப்புறம் நிறையா டைமண்ட் ரிசோர்ஸஸ்லாம் கிடைக்கும் என்னமோ சொல்லுது. வீடியோவில் பார்த்த மாதிரி நாமும். ஓகே, ஸ்டோன் அப்படியே மைண்ட் பண்ணிடலாம். நியூ ரெசிபி அன்லாக்குடு. தேங்க்ஸ். ஓகே, கொஞ்சம் நிறைய ஸ்டோன் தேவைப்படுது. நான் ஃபர்னஸ்லாம் நிறைய ஸ்டோன் தேவைப்படும். நம்மளால ஒரு 8-9 கேட்கும். வந்துட்டேன். ஓகே, இதெல்லாம் மெயின் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ரொம்பலாம் இல்லை, ஒரு கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். ஒரு கிராஃப்டிங் டேபிள் போதும். இது உள்ளே போயிடலாம், வெளியே வந்து வரலையே விட முடியாது. போட்டதுக்கப்புறம்
கொஞ்சம் ஸ்டிக்ஸ் வேணும். ஸ்டிக் தான் இருக்கே. இந்த மட்டமான கேக்ஸ் பல்லாம் ஒரு நல்ல பிக்காக்ஸும், மட்டமான ஆக்ஸ் பல்லாம் ஒரு நல்ல ஆக்ஸும் செஞ்சாச்சு. ஓகே, இந்த ஆக்ஸ் வச்சு விளாட்லாம். இங்கே அதை எடுத்து எதுக்கோ நம்ம இதில் வச்சுக்கலாம் இன்வென்ட்ரியில். அந்த ஃபுட்டை பற்றி கொஞ்சோண்டு கவலை இல்லைன்னு சொல்லுவேன். நம்ம நைட் ஆச்சுன்னா ரொம்ப கவலையாகும். ஓகே, எடுத்தாச்சு. வாங்க போகலாம். நைட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. அப்பா, ஒரு ஆடு கிடச்சிச்சுரா. ஆடை ஓடாத, இன்றைக்கி சிக்கன் பிரியாணி போட்டுருவேன். அது ஆடும். சரி, ஆடு பிரியாணி போட்டுருவேன். ஐயோ கைஸ், எவனுக்கிட்ட ஆடு வேணும்? ஆடை தூக்கிட்டு சைடில் போடுறான். நம்மளுக்கு தான் வில்லேஜ் கிடச்சிருச்சு. அட்ரா சக்க கைஸ், நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. தூரத்தில் என்னமோ உட்டு மாதிரி இருந்துச்சுன்னு வந்து பார்த்தா வில்லேஜு. நாங்கள் வர்ற மாதிரி. ஐயோ, இது மறுபடியுமா? போயிடுச்சு. ஓகே இருங்க கைஸ், கொஞ்சம் நேரம் இந்த வில்லேஜுக்கிட்ட போயிட்டு கைஸ், நான் நினச்சி கூட பார்க்கல. பார்க் ஒன்லேயே நம்ம ஒரு நல்ல ஒரு அழகான வில்லேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். நல்ல விஷயம் என்ன. இன்னைக்கு கொஞ்சம் ஃபுட் ரிசோர்ஸ் பெட்டை பற்றி கவலைப்பட தேவையில்ல. ஓகே, இங்கே உள்ளே வந்துட்டு காய்ஸ், இந்த வீடு செம்மையாக இருக்கே. சரி, இங்கே போட்டுடலாம். ஓப்பன் த டோர் ப்ளீஸ். இந்த பெட் வேணால் கலராக வேணும். ஏன்னா ஏண்டா, உனக்கு பெட்டு கிடைக்கிறதே பெருசு, இதில் கலராக வேணும். உனக்கு வேணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கைஸ், எனக்கு கலராக தான் வேணும். இதெல்லாம் வேண்டாம். இந்த வீடை நம்ம அப்புறம் ஆக்குப்பை பண்ணிக்கலாம். எவன் கட்டின வீடும் நீ ஆக்குப்பை பண்ணுறீங்கலாம் உனக்கு அவமானமாக தெரிலன்னு கேட்காதீங்க. தெரில. ஓகே, எங்கள் பெட்டுக்கு பஞ்சப்பட்டால் எனக்கு என்ன? நான் எனக்கு தேவையான வேலையை மட்டும்தான் பார்ப்பேன். ஓகே, செஸ்ட்டு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். இது வேஸ்ட் வீடு. இங்கே அயன் பண்ண ஒருத்தர் பெருசாக சுற்றிட்டு இருப்பானா கைஸ். சரி, அவனை அப்புறம் போட்டுக்கலாம். இது ஸ்மித்து வீடா? இல்லை கைஸ், நார்மல் வீடு. ஓகே, அவசரத்துக்கு செஸ் பிளேட் கிடச்சிருக்கு. இதை இங்கிட்ட போட்டுட்டு இவனை இங்கே போட்டுட்டு இதை எப்படி எக்யூபிக் பண்ணுறது? நீங்கள் இதானா? ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். இது எப்படி போட்டால் அவ்வளோதான். கொஞ்சோண்டு நம்ம ஆர்மர்லாம் போட்டாச்சு. அவன் அனுப்பி வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டு எங்கடா என் ஆர்மர்லாம் அழக்கானான்ட்டு. பரவாயில்ல தம்பி, அடுத்த பாட்டில் கண்டிப்பாக உனக்கு ரெண்டு தரேன். இது ஸ்டோரேஜ் ரூமா? இல்லை கைஸ், இது பெட்ரூம் இல்லை, இது வயல் கட்ட பையனில் அந்த ரூம் கைஸ். நல்ல வேலை ஆடை பூட்டிட்டேன். எதுக்கு மாடை பூட்டிக்கிட்டு? ஆமாம், குட்டி மாடு வேறு. ஓடி போய்ப்பா. நீ நல்லாரு. கொஞ்சம் ஹேவலும் எடுத்துகிட்டுக்கோம். அது என்னன்னு தெரில, எடுத்து வச்சிட்டேன். ஏவல்லாம் தெரிஞ்சு போச்சுல. உனக்கு மைண்ட் கிராஃப்ட்டை பற்றி கொஞ்சம் தெரியும்ல? ஆமாம் கைஸ், தெரியும் கைஸ். என்னென்ன கைஸ் இப்போ சொல்கிறீங்க கைஸ்? நான் தேடி வந்த படியை கண்டுபிடிச்சேன் கைஸ். இவர் தான் கைஸ் த கிரேட் அயன் கோலம். இந்த வில்லேஜை காப்பவர், இந்த வில்லேஜோட தலைவர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சைசிஸ்டன். ஓகே, இங்கே பக்கெட் ஆஃப் லாபம் எடுத்துக்கலாமோ? 2 ஃபர்னஸ் இருக்கே. கொஞ்சம் மாறுதியாக இருக்குது. ஓகே, ஸ்மித்து வீடு நினைக்கிறேன். இந்த செஸ்ஸில் அப்படின்னா இருக்கும். அட்ரா சக்க, என் கண்ணே நம்ப முடியல. வர்ற மாதிரி இந்த அப்சூரியன்ட்டில் எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். ஓகே, இதை தூக்கி மண்டையில் வச்சுக்கிட்டு எவனுக்கடா அவன் லெதரில் அவன் ஏப்பா பாடுறா டேய் யார் நினச்சேன். அண்ணே ஸ்மித்தனே. இதெல்லாம் இருக்கா? ட்ரேடு பண்ணணும்னா ட்ரேடு என்னத்தை ட்ரேடு பண்ணுறது? நம்மளுக்கு தான் ட்ரேடு பண்ணலாம் விஷயமே இல்லையே. ஆசையே இல்லையே. நான் விஷயமே இல்லைன்றேன். ஓகே கைஸ், இந்த வீடுக்குள்ள அப்படின்னு இருக்குது. இது என்ன வீடு? இதான் ஃபார்மர் வீடா? நல்லா இருக்குது. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லையே. கிராஃப்டிங் டேபிள் இங்கே இருக்குது. இது என்ன டோரா? ஆமாம், டோர் தான். செம்மையாக கட்டியிருக்கேன். தலைவரே, இவனை ஒன்ட்டா படித்தா நம்ம ஒரு அடியிலே செத்துருவாங்க. நம்ம ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே போய்ட்டு இங்கே இருக்க வில்லேஜில் இருக்க எல்லா ரூல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஒரு வீடை வாடகைக்கு வாங்கலாம். போய் சொல்லாதரா, நீ வீடை திருடி தானே வாங்க போகிற. ஆமாம் கைஸ், வேறு வழி இல்லை, திருடி தான் ஆகணும். இப்போ அங்கே கைஸ் அயன் இங்கெட்லாம் வச்சு கோல்டன் நகட்லாம் வச்சுருக்கேன். இன்னொன்று வீடு இருக்குது, ஒரு ஸ்மித் வீடு. அதெல்லாம் போய் பார்த்தாச்சே. பரவாயில்ல, பெரிய வில்லேஜ் அது. போடு, சோறுக்கு பஞ்சம் இல்லாத இடம். நிறைய வேணும் கைஸ். இது இருந்தால் தான் பிரெட்டு செய்யணும். சாரி. ஓகே, பார்ட் 1லேயே நம்ம ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சோம் கைஸ். வேற மாதிரி நம்ம கேம் பிளே வேற மாதிரி போகும். வேற மாதிரி. ஓகே, இதே மைண்ட் பண்ணிடலாம். ஓகே சும்மா எப்போ தான் கைஸ். ஓகே கைஸ், இப்போ இந்த வீடுக்குள்ளே போயிட்டா இது புக் ஷெல்ஃப் வீடா? இது கண்டிப்பாக நம்மளை வருங்காலத்தில் யூஸ் ஆகும். நான் இங்கேயே இந்த வீடை விடக்கூடாது கைஸ். இந்த வீடை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த வில்லேஜிலே தங்கிடுறேன். உங்கள் மேலே இடிக்குதான்.
அப்போ எப்படி குளிப்பேனே? ஆமாடா, இது தாண்டாத ஃப்ரெண்ட்ஸா. சரி, நம்ம நெக்ஸ்ட் இடத்த போய் பார்ப்போம். இங்கே தான் பார்த்தாச்சே. இந்த இடத்துக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு இது இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. அங்கே ஒரு வீடு இருக்குது. இன்னும் இவ்வளோ லார்ஜாக போகுது அப்படின்னா சரி. ஆஹா, ரூயின் ப்ளோட்ரு இந்த வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடை திறந்துட்டு இது என்ன வீடு ரொம்ப டிசைனாக இருக்கே. 2 பேர் இருக்குது. 2 பேரா? பரவாயில்ல, பெரிய வீடாக தான் இருக்குது. ஆனால் ஒரு செஸ் இருக்குது. ஆத்தி செம்மையான லூட்டா போ. வர்ற மாதிரி நாங்கள் வர்ற மாதிரி செம்ம ஊர் மாதிரி இந்த வில்லேஜ் வர்ற மாதிரி. ஓகே, எல்லாத்தையும் அடிச்சு எடுத்தாச்சு. அப்படியே சாம்பார் நக்கிற மாதிரி நிற்கியாச்சு. கொஞ்சம் நைட் ஆகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை கைஸ், நைட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா நைட்டே ஆக போகுது. நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஒரு வீடை வாடகைக்கு எடுத்துக்கலாம். தூரத்துறை இது நல்ல வீடாக இருக்கணும். இந்த வீடோட வீட்டுக்காரன் வந்துடக்கூடாது. அந்த வீட்டுக்காரே இல்லையா? அப்போ நான் வேறு வழி இல்லை கைஸ். வீட்டுக்காரர் இல்லைன்னா நம்ம தான் வீட்டுக்காரன். இங்கே ஒரு பெட்டை போட்டுட்டு ரீஸ்பான் பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க கைஸ். தூங்கிட்டோம். சாரி கைஸ், இதுக்கு மேலே கேம் ப்ளே தொடர முடியாது. இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இருங்க, எழுந்துக்கிறேன். ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே கைஸ், எப்படி இந்த ஃபஸ்ட்டு பாட்டிலே இவ்வளோ அப்கிரேட் ஆகிட்டோம். சரி வாங்க கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் கைஸ், பாய். அப்புறம் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த வில்லேஜ் தான் கைஸ் இருப்போம். மேலெல்லாம் ஒரு வீடு இருக்குது, போய் பார்க்கலாம்.